அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வளவுதான் சகோதரர்களே. ஆடின ஆட்டம், ஓடின ஓட்டம், காட்டின கூத்து, கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் 100 பவுண்ட் நகைகள். நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விட மாட்டார்கள் உன்னுடைய உடம்பில். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல, நாம் இறக்க வந்தவர்கள். நாம் எதற்கு வந்தவர்கள்? இறக்க வந்தவர்கள். அதான் கவிஞர் சொல்கிறார், தஸவ்வல் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி. மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துக்களை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை, காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சேர்த்து வைத்துக்கொள், தக்வாவை சேர்த்து வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? فإنك لا تدري, உனக்கு தெரியாது. இதா ஜன்ன அலைக லைலுன், இரவை நீ அடைந்தால் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, காலையில் உயிரோடு இருப்பாயா என்று உனக்கு தெரியாது. وكم من فتى أصبح وأمسى لاهيا, எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிபர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது, ஆசான்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது. ஆனால் அவன் மறந்து விட்டான், அவனுடைய கஃனை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். எத்துணை வாலிபர்களின் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் மௌத்து அதிகரிக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளம் அது. வகம் மின் ஸகீரின் யுர்தஜா தூலு உம்ரிஹி, எத்தனையோ சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய குழந்தை பெருத்து வளர்ந்து ஆளாகி ஆலிமாயி முஃப்தியாயி, இன்னும் சிலர் டாக்டராகி ப்ரொக்டராகி என்னவெல்லாம் கனவு காண்கிறார்கள். ஆனால் வகத் உத்கில ஜிஸ்முஹு ظுல்மத்தல் கப்ரி, அந்த பிள்ளை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஜனாசாவாக மாறிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? وكم من صحيح مات بغير علة, எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், எத்தனையோ ஆரோக்கியம் உள்ள தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் சொல்கிறார், ஹாஜியார் சொல்றார், காலையில தானே கண்டேன், காலையில தான் கண்டேன், என்னோட தான் டீ குடிச்சார், நன்றாக பேசினார், சிரித்து கதைத்தார், மாலையில் மௌத்தாகிவிட்டார், எந்த நோயும் இல்லை. وكم من سقيم عاش حينا من الدهر, எத்தனையோ நோயாளிகள் பெடெஸ்ட் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் நாளைக்கு மரணிப்பார், இன்றைக்கு மரணிப்பார், தொண்டைக்குள் இருக்கிறது, சக்கராத் வந்து விட்டது. அவர் 10 வருஷமாக அப்படித்தான் இருக்கிறார். மௌத்தான பாடும் இல்ல, எழும்பின பாடும் இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் காட்டுகிறான், சக்தி கண்ட்ரோல் என்னுடைய கையில் இருக்கிறது. சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் வந்து கேட்டார்கள், ரூஹ் என்று சொன்னால் என்ன? ரூஹ் என்னுடைய உடம்பில் இருக்கிறதே ரூஹ், உங்களுடைய உடம்பில் இருக்கிறது ரூஹ். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் நான் ஸாஹிர் அலீம்.
ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் பள்ளி தலைவர், ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் ஹாஜியார், ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் இமாம். ரூஹ் போய்விட்டால் மையத். தலைவராக இருக்கலாம், மௌலவியாக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம். சகோதரர்களே, ரூஹ் போய்விட்டால் எல்லாம் முடிந்தது. யூதர்கள் கேட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ரூஹ் என்றால் என்ன? அல்லாஹ் சொன்னான் பதில், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, அந்த யூதர்களிடம் சொல்லுங்கள், ரூஹ் என்பது என்னுடைய கட்டளை. ரூஹ் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் இருக்க சொன்னா இருக்கும், போக சொன்னா போய்த்திடும். எப்படி விளக்கம்? அல்லாஹ்வுடைய விளக்கம். நான் குர்ஆனை படிக்க சொல்றேன், மௌத்துடைய சிந்தனை வரும். குர்ஆனை படியுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் 70 இடங்களில் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். எத்தனை இடம்? 70 இடம் மவுத் என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 115 இடம் ஆகிரா என்ற வார்த்தையை பேசுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் 2 இடம் சக்கராத் என்ற வார்த்தையை பேசுகிறான். ஏன்? அல்லாஹ்க்கு சக்கராத் இருக்குதா? அல்லாஹ்க்கு மவுத் இருக்குதா? அப்ப ஏன் அல்லாஹ் பேசுகிறான்? நாங்க மவுத்தாக போறோம் சகோதரர்களே, நாங்கள் சக்கராத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த புதுப்பள்ளியில் நம்மளையும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார்கள். அப்படியா இல்லையா? அதை விளங்கு மனிதனே, குர்ஆனை அர்த்தத்தோடு படி. எதையெல்லாம் படித்தாயே, எதையெல்லாம் படித்தாயே? வியாபாரத்தை படித்தாயே, விவசாயத்தை படித்தாயே, எத்தனையோ துனியாவுடைய கட்டட கடைகளை படித்தாயே, ஆர்கிடெக்ட், QS, ஏர்கிராஃப்ட், எத்தனை கோர்ஸ்கள் படித்தாய் நீ, எத்தனை PhDகள் முடிச்சாய் நீ. ஆனால் மௌத்தை படிக்கவில்லையா நீ? மௌத்த விளங்கல்லையா நீ? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். வீட்டை தயாரித்த நீ, நகைகளை சேர்த்த நீ, மௌத்துக்காக அமல்களை சேர்க்கவில்லையா? நீ நஷ்டவாளியாகி விடுவாய். அல்லாஹ் உணர்த்துகிறான் சகோதரர்களே. இமாம் திர்மிதி மிகப்பெரிய இமாம். இமாம் திர்மிதி யார்? மிகப்பெரிய இமாம். இந்த முழு உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் இமாம் திர்மிதி. ரஷ்யாவில் பிறந்தவர். உஸ்பெகிஸ்தான் அவர் வாழ்ந்த நாடு. இப்பொழுது உஸ்பெகிஸ்தானில் பிறந்தவர். சகோதரர்களே, மௌத்தை பற்றி ஒரு பாடத்தை எழுதி வைத்து விட்டு மரணித்திருக்கிறார். உலகத்தில் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக. ஆக சகோதரர்களே, வீணாக வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. மௌத்துக்கு தயாராக வேண்டும். நாம் மௌத்துக்கு தயாராக வேண்டும், கபருக்கு தயாராக வேண்டும். அல்லாஹ் நமக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை நினைப்பது சுன்னத். மௌத்தை நினைச்சா சிலாக்கள் ஏசுறாங்க. எனக்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க, நான் துவா செய்ய சொன்னா சொல்லுவேன். உம்ராக்கு போறவங்கள்ட்ட மதீனாவுல மரணிக்கிறதுக்கு எனக்கு துவா கேளுங்க. என்கிட்ட சிலாக்கள் கேட்கிறாங்க, இந்த வயசுல நீ மௌத்தாக ஆசைப்படுற? ஒரு ஆள் அங்க நின்று கொண்டு கேட்டார்,